பெரும்பாலான வீட்டில் மொட்டை மாடியில் சன்ஷேடில் அதே மாதிரி பாத்ரூம் பைப், அதாவது வந்து டாய்லெட்லேருந்து வெளியில் பைப் லைன் கனெக்ஷன் பண்ணியிருக்கிற இடத்துல செடி முளைக்கும். அந்த மாதிரி செடி முளைக்கிறதுனால பில்டிங்க்கு எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது, அந்த செடி எப்படி முளைக்குது, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டால் அது பில்டிங் எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி முளைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பறவைகள் வந்துட்டு அந்த மரத்தோட பழங்களை சாப்பிட்டு மொட்டை மாடியில் போகிற அந்த எச்சத்தினால தான் அது வந்து மழை காலத்தில் ஒரு கார்னருக்கு அடிச்சுட்டு வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மழை தண்ணி போகிற பைப்பு வச்சுருப்போம். அந்த பைப்பு கிட்ட வந்து அந்த விதைகள் வந்து அப்படியே அடிச்சுட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து நின்றோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே செடி முளைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு செடி முளைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈரப்பதம் வேணும், அதே மாதிரி மண் வேணும், மூணாவது வந்து சூரிய வெளிச்சம் வேணும். இந்த மூணுமே இங்கே கிடைக்கும். எப்படின்னா, நமக்கு வந்து டெரஸில் இருக்கிற அந்த குப்பைகளை அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி மண்ணாக மாறும். இந்த மண்ணில் அந்த விதை சேர்ந்து அந்த கேப், சின்ன கேப் கிடைக்கும் போது அந்த கேப்புக்குள்ளே வந்து இந்த மரமாக வளர்ந்துடும். இந்த மரத்தை நம்ம வெட்டாமல் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் உள்ளே போய் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சும்மா லைட்டாக அந்த வேர் உள்ளே போகும்போது சின்ன கிராக் வரும். அந்த கிராக் மூலமாக லீக்கேஜ் வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் பெருசாக, ஏன்னா இந்த அரச மரங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர். இது உள்ளே போக போக என்னன்னா அந்த பில்டிங்கை வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு வரும். நிறைய பில்டிங்கில் நம்ம அந்த மாதிரி பார்த்துருப்போம். மோஸ்ட்லி இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின் வாட்டர் பைப் வச்சிருக்கிற இடத்துல முளைக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில வீட்டில் சன்ஷேடில், அதாவது விண்டோவுக்கு போகிற சன்ஷேடில் வந்து நம்ம ஒரு டிசைனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி செங்கல் வச்சு கட்டிட்டு அதுலேருந்து ஒரு கார்னரில் வந்து மழை தண்ணி போகிற மாதிரி கேப் விட்டுருப்போம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி தேங்கி போகும். ஏன்னா இந்த டெரஸாவது நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ண முடியும். இது சன்ஷேடை வந்து க்ளீனே பண்ண மாட்டோம், ஏன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அப்படி க்ளீன் பண்ணாமல் விடுறதுனால அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் சேர்ந்து அந்த மழை தண்ணி போகிற பைப்பு கிட்ட போய் படிஞ்சிடும். அப்படி படியும் போது ஈஸியாக வந்து செடி முளைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டாய்லெட்லேருந்து பைப் லைன் வெளியே போகிற இடத்துல சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இருக்கும். அந்த லீக்கேஜ் ப்ராப்ளத்தினால அந்த இடத்துல எப்பவுமே ஈரமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாசி பிடிச்சி போய் அங்கேயுமே இந்த மாதிரியான செடி முளைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பில்டிங்கில் எந்த மாதிரி செடி முளைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து அரச மரம் முளைக்கும், இல்லைன்னா ஆலமரம் முளைக்கும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் அரச மரம் முளைச்சா நல்லது, அது வந்து சாமி மரம், நம்ம வந்து அதை பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சில வீட்டில் வந்து வேப்ப மரமும் முளைக்கும். வேப்ப மரம் முளைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் வந்து அரச மரமும் ஆலமரமும் தான் ரொம்ப ஈஸியாக முளைச்சிடும். ஆனால் வந்து இதில் எந்த மாதிரியான மரம் முளைச்சாலுமே இதில் வந்துட்டு நம்ம வந்து அது தெய்வ பக்தி அப்படிங்கிறது கோயிலில் வச்சுக்கணும். ஏன்னா வீட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து கீழே தரையில் வளர்த்துறது வேற, இந்த மாதிரி டெரஸ்லையோ இல்லை வந்து சைடில் வேற எங்கே முளைச்சாலும் அது வந்து நம்ம பில்டிங்க்கு ஆபத்தான விஷயம். நம்ம பில்டிங்கை வந்து முழுக்க அதை சேதப்படுத்திடும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி செடி வளர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம், இந்த மாதிரி பறவைகள் போடுற எச்சத்திலிருந்து அந்த விதை வந்து அது மூலமாக முளைக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ செடி முளைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே டெரஸை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி தண்ணி லீக்கேஜ் எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்லையோ இல்லை வந்து சன்ஷேட்லேயோ தண்ணி தேங்கி நிற்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங்கில் கிராக் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே செடி முளைக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சரி, அப்படி வந்து நாங்கள் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம், சில இடத்துல வந்து செடி முளைச்சிருச்சு, இனிமேல் வந்து நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம், இப்போ முளைச்சதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த செடியை வந்து நம்ம வந்து இப்போ சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்போ முன்னாடி தெரியுது இந்த செடியை மட்டும் பிடுங்கிடுவாங்க. இப்போ இதை மட்டும் பிடுங்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் உள்ள இருக்கிற அந்த வேர் வந்து அப்படியே நின்றோம். ஆக்சுவலி இந்த நம்ம பார்க்குற இந்த வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளுக்குள்ள வேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன ரீசன்னா, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முளைச்சிருக்கு. இவங்க வந்து இங்கே ஃப்ரண்ட்ல மட்டும் இதை கட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி விடுறதால என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு டெம்பரவரி தான். இங்கே கட் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அந்த வேர்லேருந்து வந்துட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மரத்தை வந்து கட் பண்ணிட்டு திரும்ப அந்த வேர் சாகிற அளவுக்கு நம்ம வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணி அதை வந்து சுத்தமாக சாகடிக்கணும். அப்போ தான் நம்ம பில்டிங்லேருந்து நம்ம 100% பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த செடியாக இருந்தாலும் டெரஸ்லையோ இல்லை வேறு எந்த இடத்துலையும் பில்டிங்கில் நம்ம வளர விடாமல் பண்ணுறது தான் சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.